ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா இல்லையே? அப்படி இப்படி மழை வர மாதிரியே இருந்துச்சு காய்ஸ். பாருங்கள், மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மேகம்லாம் காணாமல் போயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சின்னு நினைக்கிறேன். துணியை வந்து நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டோம், அழிச்சு காய போடணும், அவ்வளோதான் வேலை. ஏன்னா இங்கேயே இருக்கும்போது துணி துவைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் தெரியல. ஆனால் ஊர்லேருந்து பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், மக்கள் கூட்டம் வந்து பஸ்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி வந்து இங்கே துணி துவைக்கணும்னு சொன்னால் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது முன்ன மாதிரி. இதுதான் வேலை இருக்குது. இந்த வேலை முடிச்சிட்டா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பாருங்கள், துணி நல்லா துவைச்சி போட்டேன், இப்போது அழிச்சு காய போடணும் கயிறில். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு மனசில் என்ன வருதோ அது பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கிற மொபைலை உடைக்காமல் பார்த்துங்க. என் வீடியோ பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க, நேரில் சொல்கிறாங்க, என் வீடியோ பார்க்குறது அவங்க கையில் இருக்கிற மொபைலை உடச்சிக்கலாமான்னு வருதான். நான் சொல்கிறேன், அந்த மொபைலில் உடைக்கிறது விட்டுட்டு என் கையில் குத்துடுங்க, நானாவது யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் என் மொபைலில் வேஸ்ட்டாக உடச்சின்னு. ஏன்னா ஆளுங்க வராது முன்னே துவைச்சி போட்டுடணும்னு பார்த்தேன். ஏன்னா போன தாட்டியே கேட்டாங்க, ஊருக்கு போய் வரேன், ஊருக்கு துணி எடுத்துன்னு போகிறேன், அங்கேயே துவைச்சி காய போட்டு எத்தனை வர்றது தானே, இங்கேயே வந்து துவைக்கிறேன்னு கேட்குறாங்க. அதனாலேயே வந்துன்னே முதல்ல துணியை துவைச்சி போட்டேன். இன்னும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேள்வி கேட்டால் கொஞ்சம் சரி. எழுதுங்களா? இதுக்கு தான் வெயிட்டிங் பண்ணின்னு இருந்தேன் நான். ஆனால் கரெக்டான டைமிங் தெரியும் எனக்கு இந்த பிளேன் போகிறது. அதனால தான் வந்து எங்கே பிளேனு காணுமேன்னு பார்த்துன்னே இருப்பேன் நான். கரெக்டாக இப்போ என்ன டைம் ஆகுதுனாக்கா, டைம் 6:34 கரெக்டாக 6:34க்கு இப்படி ஒரு ஃப்ளைட் போவோம். எங்கே போவோம் என்னன்னு சொல்லி எனக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்க போகிறீங்க. சரி, நீங்கள் ஊருக்கு போகும்போது எப்படி போவீங்க? துணியெல்லாம் அங்கேயே துவைச்சி காய போட்டு எடுத்துன்னு வருவீங்களா, இல்லை ஊர்லேருந்து அப்படியே எடுத்துன்னு வந்து துணி இங்கே வந்து துவைப்பீங்களா? கமெண்ட்ஸில் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல கமெண்ட்ஸில் எழுதுங்க. என் வீடியோ பார்த்துனே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஆனால் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே யாரும். கமெண்ட்ஸ் பண்ணால் தானே அப்போ தான் தெரியும் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. நானும் ஏதோ ஒன்று பளிம்பு போடுறேன், ஆனால் வியூஸ் மட்டும் கரெக்டாக வருது. 4500 5500 அவ்வளோ பேர் பார்க்குறீங்க என் வீடியோ. விரும்பி பார்க்குறீங்களா இல்லை வெறுப்பேறி பார்க்குறீங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும் அடுத்த வீடியோ இந்த மாதிரி செய்யுங்க, அடுத்த வீடியோ இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி. சரிங்களா? நன்றி.